Hi friends, போன வீடியோவில் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் சர்டைன் இன்டெக்ரல்ஸை லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்ப்போம். கொஸ்டின் என்ன அப்படின்னா, இன்டெக்ரல் 0 to infinity sin square tx by x square into dx. இந்த இன்டெக்ரேஷன் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது சாதாரணமாக நம்ம இன்டெகிரேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஆனால் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணுறப்ப நமக்கு சிம்பிளாகவே ஆன்சர் கிடச்சிடுது. அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மொத்த இன்டெக்ரலையும் ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் டி அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த எஃப் ஆஃப் டிக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கிறோம். நமக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்முக்கு உரிய ஃபார்முலா தெரியும். எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி அப்படின்னா இன்டெக்ரல் 0 to infinity e power minus st எஃப் ஆஃப் டி டிடி. இப்போ எஃப் ஆஃப் டிக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? இன்டெக்ரல் 0 to infinity sin square tx by x square. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் 2 இன்டெக்ரேஷன் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வேரியபிள் என்ன அப்படின்னா எக்ஸு, அடுத்த வேரியபிள் டி. இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம டீயை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணணும். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்டெகிரேஷனோட ஆர்டரை சேஞ்ச் பண்ணுறோம். அதாவது ஃபஸ்ட்டு டீயை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணிவிட்டு அடுத்து எக்ஸை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணுறோம். அப்போ அந்த லிமிட்டையும் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 இன்டெகிரேஷன்லையும் லிமிட் சேம் தான், அதாவது 0 to infinity தான். அப்போ சேஞ்ச் பண்ணாலும் அப்படியே தான் இருக்கும். இப்போ நம்ம வேரியபிள் மட்டும், அதாவது ஃபஸ்ட்டு டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், அடுத்து எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்புறம் 1/x² நம்ம ஃபஸ்ட்டு இன்டெக்ரலை விட்டு வெளியே எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உள்ள இன்டெக்ரல் இந்த பிளேஸ், அதாவது இந்த இதை மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்டெக்ரல் 0 to infinity e power minus st sin square tx into dt அப்படிங்கிற இந்த டேர்முக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எல் ஆஃப் sin square tx அப்படின்னு நம்ம போடலாம். ஏன்னா இது ஒரு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்முக்குரிய sin square txக்குரிய லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்முக்குரிய ஃபார்முலா. ஸோ இந்த இன்டெக்ரேஷனுக்கு பதிலாக எல் ஆஃப் sin square tx அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது sin square txை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 - cos 2tx divided by 2 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போது இந்த லேப்லாஸ்க்குள்ளே இருக்கிற 1/2 கான்ஸ்டன்ட் டேர்ம், ஸோ அதை நம்ம வெளியே எடுத்துடுறோம். இப்போ உள்ளே என்ன ஆகும் அப்படின்னா எல் ஆஃப் 1 - எல் ஆஃப் cos 2tx into dx. எல் ஆஃப் 1 அப்படின்னா என்னன்னு தெரியும்? 1/s. எல் ஆஃப் cos ax அப்படின்னா என்ன தெரியும்? s/s² + a². a இருக்க வேண்டிய பிளேஸில் இங்கே என்ன இருக்குன்னா 2x இருக்குது. ஸோ எல் ஆஃப் cos 2txக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னா s/s² + 2x the whole square into dx. இப்போ அடுத்து இதை எல்சிஎம் எடுக்கிறோம். அந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற டேர்முக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். இப்போ மேலே என்ன கிடைக்குது அப்படின்னா s² + 4x² - s². இப்போ s²ம் s²ம் கேன்சல் ஆயிரும். அடுத்து 4 இங்கே இருக்க மேலே இருக்க 4ம் இங்கே கீழே இருக்கிற 2வும், இந்த 4ம் இங்கே இருக்கிற 2வும் கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி 4க்கு பக்கத்தில் இருக்கிற x², இந்த x²ம் இங்கே கீழே இருக்க x² டிவைஸரில் இருக்கிற x² கேன்சல் ஆயிரும். அப்போ மேலே பார்த்தீங்கன்னா 1ன்னு வந்துடும். 1/s × s² + 4x² அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம எந்த வேரியபிளை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸை பொறுத்து தான் பண்ணணும். ஸோ எஸ்ஸுங்கிறது கான்ஸ்டன்ட், அதை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இப்போ 1/2sன்னு சொல்லி வரும். இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா 1/s² + 4x² into dxன்னு இருக்குது. இப்போ இதை நம்ம எந்த ஃபார்மில் பார்க்கலாம் அப்படின்னா இன்டெக்ரல் 0 to infinity 1/x² + a² into dxஆக இருந்துச்சு அப்படின்னா 1/a tan inverse x/a அப்படிங்கிற ஃபார்முலாவை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த உள்ளே இருக்க டேர்மை 4ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ x² + s²/4 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதை எப்படி எழுதலாம்? 1/x² + s/2 the whole square. இப்போ ஏங்கிறது என்ன அப்படின்னா s/2 அதுதான்.
ஸோ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா 1/a, அதாவது 1/s/2 டேர்ன் இன்வர்ஸ் x/aங்கிறது s/2. லிமிட் என்ன அப்படின்னா 0 to ∞. இப்போ டேர்ன் இன்வர்ஸ் இன்ஃபினிட்டின்னு அப்ளை பண்ணும்போது நமக்கு π/2ன்னு கிடைக்கும். டேர்ன் இன்வர்ஸ் 0 போடும்போது 0. இங்கே வெளியே பார்த்தீங்க அப்படின்னா 2 கேன்சல் ஆகும், 1/s². அப்போது என்ன கிடைக்குது அப்படின்னா 1/s² π/2. இப்போ நம்ம எதை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா L of f of t தான் π/2 1/s² அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். நமக்கு என்ன வேணும் அப்படின்னா f of t தான் வேணும். ஏன்னா f of tங்கிறது என்ன, இன்டெக்ரல் 0 to ∞ sin² tx/x² into dx. இப்போ f of t வேணும் அப்படின்னா இன்வர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கிறோம். அப்போ லெஃப்ட் சைடில் f of tன்னு வந்துடும். ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் π/2ங்கிறது கான்ஸ்டன்ட், அப்போ அது வெளியே வந்துச்சுன்னா π/2 L இன்வர்ஸ் ஆஃப் 1/s². 1/s² அப்படின்னா L இன்வர்ஸ் ஆஃப் 1/s² அப்படின்னா நமக்கு tன்னு தெரியும். ஸோ நம்ம இன்டெக்ரல் வேல்யூ என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா π/2 into t. நெக்ஸ்ட் ப்ராப்ளமில் இன்டெக்ரல் 0 to ∞ cos tx divided by 1 plus x² into dx எவால்வேட் பண்ண போகிறோம். மொதல் மெத்தட் மாதிரியே தான், ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் மாதிரியே தான். கொடுத்துருக்கிற மொத்த இன்டெக்ரலையும் நம்ம f of t அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம கொடுத்துருக்க f of tக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கிறோம். லேப்லாஸ்க்குரிய ஃபார்முலா என்ன தெரியும் அப்படின்னா L of f of t அப்படின்னா இன்டெக்ரல் 0 to ∞ e⁻−st f of t dt. இங்கே f of t அப்படிங்கிறது இந்த மொத்த இன்டெக்ரல், அதனால் அதை அப்ளை பண்ணிக்கிறோம். அப்ளை பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் இன்டெக்ரேஷனை சேஞ்ச் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா டீயை பொறுத்து இன்டெக்ரேட் பண்ணிவிட்டு அடுத்து எக்ஸை பொறுத்து இன்டெக்ரேட் பண்ணுறோம். டீயை பொறுத்து இன்டெக்ரேட் பண்ணும்போது இந்த மொத்த டேர்ம், அதாவது இங்கே இருக்க 1/x² நம்ம வெளியே எடுத்துடுறோம். வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்குது, இன்டெக்ரல் 0 to ∞ e⁻−st cos tx into dt. இந்த டேர்மை பார்த்தீங்க அப்படின்னா இது லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் cos txக்குரிய ஃபார்முலா. ஸோ இதுக்கு பதில் என்ன எழுதுகிறோம் அப்படின்னா L of cos tx அப்படின்னு எழுதிக்கிறோம். L of cos tx அதாவது L of cos ax அப்படின்னா என்ன ஃபார்முலா, s/s² plus a². இங்கே வந்து t வேரியபிள் a இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா x இருக்குது. ஸோ s/s² plus x² அப்படின்னு லேப்லாஸ் L of cos txஐ எழுதிக்கிறோம். அடுத்து வெளியே ஒரு 1/1 plus x² இருக்குது. இப்போ இந்த மொத்தத்தையும் நம்ம எக்ஸை பொறுத்து இன்டெகிரேட் பண்ண போகிறோம். இப்போ இந்த டேர்மை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம மாற்றிக்கிறோம். ஏன்னா இதிலேருந்து நம்ம மேலே கொண்டு போனோம் அப்படின்னா நமக்கு ப்ரீவியஸாக டேர்ம் கிடச்சிடும். ஸோ இந்த டேர்மை நம்ம இந்த மாதிரி எழுதிக்கிறோம். எழுதிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா s/s² - 1ங்கிறது கான்ஸ்டன்ட் மாதிரி தான். ஏன்னா நம்ம எக்ஸை பொறுத்து தான் இன்டெகிரேட் பண்ண போகிறோம். அப்போ எஸ்ஸுங்கிறது நமக்கு இங்கே இன்டெகிரேட் பண்ணுறப்ப நமக்கு தேவையில்லை. ஸோ s/s² - 1 கான்ஸ்டன்ட்டாக ட்ரீட் பண்ணி நம்ம வெளியே வச்சுக்கிறோம். அடுத்து உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இன்டெக்ரல் 0 to ∞ 1/1 plus x² dx மைனஸ் இன்டெக்ரல் 0 to ∞ 1/s² plus x² into dx அப்படின்னு கிடைக்குது. 1/x² plus a² அப்படின்னா 1/a into tan inverse x/a. ஏ இங்கே என்ன அப்படின்னா ஃபஸ்ட் இதில் 1 இருக்குது. ஸோ டேர்ன் இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு கிடைக்கும். அடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா x² plus a². இப்போ ஏக்கு பதில் என்ன இருக்குது அப்படின்னா எஸ் இருக்குது. ஸோ இதுக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னா இந்த டேர்முக்குரிய ஃபார்முலா 1/a. ஏங்கிறது என்னென்னா எஸ். இப்போ 1/s டேர்ன் இன்வர்ஸ் x/a. ஏங்க வந்து எஸ். அடுத்து லிமிட் பார்த்தீங்கன்னா 0 to ∞. ஸோ ரெண்டுலையுமே நம்ம இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணும்போது π/2, இங்கேயும் π/2ன்னு கிடைக்கும். அடுத்து 0 போடும்போது மொத்த டேர்மும் 0 ஆகும். ஸோ நமக்கு கிடைச்சது என்ன அப்படின்னா π/2 minus 1/s into π/2. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டையும் மைனஸ் π/2 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா π/2 1 - 1/sன்னு கிடைக்குது. 1
minus 1 by s 1 minus s minus 1 by sன்னு எழுதிக்கலாம். அடுத்து SI கேன்சல் பண்ணிக்கிறோம். கீழே இருக்கிற இந்த s ஸ்கொயரை s ஸ்கொயர் மைனஸ் 1 s ப்ளஸ் 1 s மைனஸ் 1 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். அடுத்து இங்கே இருக்கிற s ப்ளஸ் 1ம் இங்கே இருக்க s மைனஸ் 1ம் மேலே இருக்க s மைனஸ் 1ம் அப்புறம் கீழே இருக்க எஸ்ஸும் மேலே இருக்க எஸ்ஸும் கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு ரிமைனிங்காக இருக்கிறது இந்த π/2 அடுத்து இங்கே இருக்க s ப்ளஸ் 1. அப்போ π/2 s ப்ளஸ் 1 அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of t தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் நமக்கு தேவையானது f of t தான். ஸோ f of t என்னென்னு எழுதலாம்? L inverse of π/2 1 by s ப்ளஸ் 1. π/2ங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம், அப்போ அதை வெளியே எடுத்துரும். அப்போ L inverse of 1 by s plus 1. L inverse of 1 by s plus a அப்படின்னா e power minus atன்னு எழுதிக்கலாம். ஸோ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா π/2 e power minus t. ஸோ மொத்த இன்டெக்ரல் வேல்யூவும் என்ன அப்படின்னா π/2 e power minus t. இதை நம்ம இன்டெகிரேட் பண்ணியிருந்தாலும் இதை கண்டுபிடிக்கிறது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்ம லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாகவே கண்டுபிடிச்சிட்டோம். தேங்க்யூ.